சூப்பரான டேஸ்ட்ல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான சொரக்காயை வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல சொரக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பார் பண்றதுக்கு பருப்பு வேக வச்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதுல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை ஒரு 2 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க பருப்பு சூப்பரா வாஷ் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி, ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 3 கிட்ட மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமும் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா சாஃப்டா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி சூப்பரா மசிஞ்சு சாஃப்டா வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு சொரக்காய் எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பவுடர், வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அந்த சொரக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க மசாலா அதுல நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல சொரக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா சொரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பருப்பு சூப்பரா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விடுங்க. காயில உப்பு, உரப்பு, காரம் இதெல்லாம் நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது நிறைய நீச்சத்து இருக்குது. இதுல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தேவையான கடைசியா இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்டான இந்த சொரக்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.